ஏஆர் ரஹ்மான் மற்றும் அவருடைய மனைவி சைரா பானு சமீபத்தில் அவங்க விவாகரத்து பண்ண போறதா அறிவிச்சிருந்தாங்க. மன அழுத்தம் மற்றும் கடினமான சூழ்நிலையால எங்களுக்குள்ள ஏற்பட்ட இடைவெளி மறுபடியும் நாங்க சேர விடாத அளவுக்கு பிளவை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட விவாகரத்துக்கான காரணத்தை சொல்லியிருந்தாங்க. இப்படி இவங்க விவாகரத்தை அறிவிச்ச சில மணி நேரத்திலேயே ஏஆர் ரஹ்மான் சாரோட இசைக்குழுவை சேர்ந்த மோகினி டேவும் அவங்க கணவர் மார்க்க விவாகரத்து பண்றதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த ரெண்டு விவாகரத்தையும் தொடர்பு படுத்தி ஏஆர் ரஹ்மான் சாரை சிலர் தப்பா பேசிட்டு வந்தாங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான அவர் அவதூறு பரப்புற விதமா சோசியல் மீடியால எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சிலர் பேசிட்டு வராங்க. அவதூறு பரப்புற விதமா போடப்பட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் 24 மணி நேரத்துக்குள்ள நீக்கணும். அப்படி நீக்கலனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு 2 ஆண்டுகள் அபராதத்தோட கூடிய சிறை தண்டனை இல்லனா அபராதம் இல்லாத சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. சம்பந்தப்பட்ட மோகினி டேவும் இது எல்லாமே முற்றிலும் ஆதாரமற்ற பொய் அப்படின்னு அவங்களும் ஏஆர் ரஹ்மான் சார் கூட தொடர்பு படுத்தி வர செய்திகளுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் சாரோட மகன் அமீன், மகள் கதீஜா மற்றும் ரஹீமாவும் அப்பாக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. இந்த நிலையில சைரா பானுவே இப்ப போயிட்டு இருக்கிற சர்ச்சையை பத்தி பேசி ஒரு ஆடியோவை வெளியிட்டு இருக்காங்க. Good afternoon, everyone. This is Sahara Rahman here. I'm currently in Bombay. I've been physically unwell for the last couple of months, and so that's the reason I just wanted to take a break from AR. But I would request the entire YouTubers, the Tamil media, please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. Yes, it's just because of my health issues I had to leave Chennai, because I knew if I'm not in Chennai, you people will wonder where Sarah is. And I've come here to Bombay. I'm going ahead with my treatment. And this couldn't have been possible with AR's busy schedule in Chennai. And I didn't want to disturb anybody, neither my children nor him. But he's an amazing human being. And all I would request is please just let him be the way he is. He is not linked with, I trust him with my life. That's how much I love him, and that's how much he does. So I kindly request you to stop all the false allegations against him, and God bless, and my sincere prayers that we are left alone and given a space at this moment, not announced officially anything yet. I'll be coming back to Chennai soon, but I have to complete my treatment and then come, okay? So, request you to kindly stop tarnishing his name, which is absolutely rubbish. And like I said, he's a gem of a person. Thank you. அந்த ஆடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்போ ட்ரீட்மெண்ட்காக மும்பை வந்திருக்கேன். 2 மாசமா உடல்நிலை சரியில்லாம அவதிப்பட்டுட்டு வரேன். இதுதான் நான் ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட இருந்து பிரேக் எடுக்க காரணம். நான் சென்னையில இருக்கிற வீட்டுல ஏன் இல்லைன்னு நீங்க யோசிப்பீங்க. இந்த சிகிச்சைக்காக தான் நான் மும்பை வந்திருக்கேன். ரஹ்மான் சார் வேலையில பிஸியா இருக்காங்க. அவங்களையும் என்னோட பசங்களையும் நான் தொந்தரவு பண்ண விரும்பல. அதனால தான் சென்னையை விட்டு மும்பை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ரஹ்மான் சாரை பத்தி தப்பா பேசாதீங்க. அவர் ஒரு நல்ல மனிதர். உலகத்துல மிகவும் சிறந்த ஆண்மகன். அவரை நான் அவ்வளோ லவ் பண்றேன். அவரும் என்ன ரொம்பவே நேசிக்கிறாரு. அவரை தேவையில்லாம இந்த விஷயங்களை தொடர்பு படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அவரை நான் என்னோட உயிருக்கு நிகரா நம்புறேன். இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. அவரை இழிவுபடுத்தி பேசாதீங்க. நாங்க இன்னும் இந்த விவாகரத்து முடிவுல அதிகாரப்பூர்வமா எதுவும் முடிவு பண்ணல. நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சீக்கிரமே சென்னைக்கு வரேன் அப்படின்னு சைரா பானு அவங்க கணவர் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. மேலும் அவங்க பேச தொடங்கும் போதே சைரா ரஹ்மான் அவங்க கணவர் பேரை சேர்த்து சொன்னதும் அதுக்கப்புறம் இறுதியில நாங்க இன்னும் விவாகரத்து முடிவை அதிகாரப்பூர்வமா சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்கிறது அவங்க ஃபேன்ஸ் மத்தியில ஒரு கவனத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் 1992 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 32 வருஷம் இந்திய மக்களை அவரோட இசையால மகிழ்விச்சுட்டு வராரு. அவரோட இசையால உயரிய விருதான ஆஸ்கரை வாங்கி உலக அளவுல இந்தியாவை பெருமையடைய வச்சவரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்த எப்படிதான் சிலருக்கு மனசு வருதோ அப்படிங்கிறது தான் இங்க பலரோட கேள்வியா இருக்கு.